இந்த வீடியோவுக்கு வந்து அண்ணன் ராஜ் சத்தியன் வந்து முகநூலில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது எவ்வளவு முட்டாள் என்று மற்றவர்களை நினைத்திருந்தால் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அதாவது ஒரு வகையில் வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு புரியும். அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து Z+ செக்யூரிட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். Z+ செக்யூரிட்டினா அந்த பாதுகாப்பு துப்பாக்கி அந்த போலீஸாருக்கும் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அந்த பாதுகாப்பு இருக்கிறவங்களுக்கும் உதவியாளர் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்கன்னு தெரியும். கூடவே ஒருத்தர் ட்ராவல் பண்ணுவாங்க, இல்லை வண்டியில் ஓடி வருவாங்க, இல்லை பின்னாடி இருக்க வண்டியில் உட்காந்துட்டு வருவாங்க. நம்ம பார்த்துருக்கோம். நம்ம என்ன Z+ செக்யூரிட்டி எல்லாம் இவங்க தான். இப்போ அம்மாலாம் எப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அம்மா காரில் யார் உட்காந்து வருவான்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும். Z+ அம்மாவுக்கு பார்த்துருக்கோம். சரி, ஓகே. இவர் வந்து அம்மா அளவுக்கு கிடையாதுன்றதுனால இவர் வண்டியிலேயே அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரை உட்கார வச்சிருக்கலாம். நம்ம செல்லூர் ராஜா அண்ணன் வந்து முதல்ல புரோட்டோகால் படி இவருக்கு வணக்கம் வைக்கிறாரு, வச்சுட்டு அந்த கூட்டத்தில் பின்னாடி கதவு பக்கம் போகிறாரு. அவர் பக்கத்தில் போகும்போதே உங்களுக்கு அவருக்கே தெரிஞ்சிருக்கும் உள்ள இடம் இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி இருந்தும் அவர் கதவை திறக்கிறாரு. கதவை திறக்கும் போது இடம் இல்லைன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி ஆயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக அங்கே இடம் இருக்கு. இத்தினூண்டு இடத்துல உட்கார்றதுக்கு செல்லூர் ராஜா அண்ணன் வந்து எறும்பெல்லாம் கிடையாது. அவரும் காரெல்லாம் வச்சிருக்காரு, இப்போ தெரியும். ஆனால் அவர் உட்காரக்கூடாதுன்றதுல தீர்மானமாக இருக்காரு எடப்பாடியார். அதனால வந்து பின்னாடி இருக்க வண்டியில் வாங்கினேன்னு அனுப்புறாரு. இடம் இருக்கு, இது அமைதியாக விட்டுருக்கலாம். ஒரு இடம் கொடுக்கலன்னு அமைதியாக விட்டுருந்தாலே, விளக்கம் கொடுக்குறேன்ட்டு மை ஃபாதர் இஸ் நாட் இன் த புஷ்ன்னு வந்து இப்படி சொல்லி யாரை முட்டாளாக்குறதுக்கு இதெல்லாம்? யாரை முட்டாளாக்குறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க? அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாத ஆளுங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பதிலடி கொடுக்கப்படும். மரியாதையை கொடுக்க தெரிஞ்சுக்கணும். புரட்சி தலைவி அம்மா அவர்களை அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளால் விமர்சனம் செய்தவர்களையே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைச்சராக்கி அருகில் வைத்து அழகு பார்த்தார். நீங்கள் அந்த லெவலுக்கெல்லாம் கிடையாது. நீங்கள், நான் சொல்கிறது ராஜ் சத்தியநாராயணையும் சொல்கிறேன், எடப்பாடியாரையும் சொல்கிறேன். இந்த மாதிரி வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் சொல்லியிருக்காரு தெரியுமா? OPS அண்ணனை பற்றி, ஐயாவை பற்றி அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் பாவன்ற வார்த்தை யூஸ் பண்ணப்ப கவுண்டர் கொடுத்தாரு செல்லூர் ராஜு அண்ணன். அதனால தான் இப்படி பண்ணுறாரு. இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி. இது ரொம்ப தப்பு, தவறு. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. இங்கே பணிவும் வரல, துணிவும் வரல. பிஜேபி எதிர்க்க துணிவும் கிடையாது. இதில் வந்து எழுச்சி தமிழர், புரட்சி தமிழர் எல்லாம் இது வச்சுக்கிட்டு தமிழுக்கு களங்கம் பிறப்பிக்கிறீங்க. கட்சியை காலி பண்ணிட்டீங்க.